அப்படியே வீலில் ஆடியன்ஸ்க்கு ஒரு கை காட்டுறான். ஹாய் காய்ஸ். அண்ணா ஸ்டாப்பி. ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு பக்கா போசிங் செஷனை போடலாம். அல்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ போச்சு, ஹெட்டில் இருந்து ஆயில் லீக் ஆகுதுண்ணா. ஹே பிரேக் ஸ்குவாட், நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரமில் நடக்கிற நம்மளோட பல்சர் ஷூட்டுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பேகு எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட பெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக செட் பண்ணிட்டு டேம்பாயோட கங்குவா வந்து போகிற வழியில் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் இருக்குது, அதை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நேராக ட்ரக்கில் லோட் பண்ணுறோம். ட்ரிவாண்ட்ரம் போகிறோம், ஷூட்டில் மாஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட டயட்டு. ஒரு 5 எக் ஒயிட்ஸு, ஒரு ஹோல் எக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கிரேவி இருக்குது, அதில் 2 பீஸும் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குது. ஸோ இதை வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதான். ஏன்னா போகிற வழியில் ஃபுட்டு எப்படி இருக்கும்னு தெரில, அதனால் இங்கேயே கொஞ்சம் நம்ம டயட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. போகிற வழியில் ஏதாவது சப்பாத்தி கொஞ்சம் சிக்கன் கிடச்சா கூட ஓகே தான். ரெடி கைஸ், டின்னர் இஸ் ரெடி. இல்லை பாருங்கள், நீங்களும் டயட்டில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மீலு. கொஞ்சம் ஃபைபர் மட்டும் எடுத்துக்கோங்க, நான் ஃபைபர் இப்போ இல்லை, அதனால் இது மட்டும் சாப்பிட்றேன். ஃபிஷ்ஷு, எக் ஒயிட்டு, ஒரு ஹோல் எக்கு, கொஞ்சம் ப்ரோபயோட்டிக் கேர்டு, அப்படியே கொஞ்சம் ஒயிட் ரைஸு, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு குழம்பு. இது போதும், பக்கா செட்டு. மைலோ பாய், இன்னொரு ஜீவன் நீங்கள் பாருங்கள், இப்போ ஸ்பைடர்மேன் மாதிரி ஒருத்தன் உள்ளே இருப்பான் பாருங்களேன். லேடி சான்சான்னு பேர் வச்சுருக்கோம். அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் வர்ற லேடி சான்சா தான் மேடம் கொஞ்சம் ஆங்கிரி பேர்டு தான், பட் ஆனால் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உசிரே கொடுப்பாங்க. அது பார்த்தீங்களா, வாங்க அப்படியே அழகாக கையில் ஏறி வருவாங்க. யூஸ்வலாக கடிக்க மாட்டாங்க, இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காங்க. நான் அதை ஆக்சுவலாக கட்டி போட மாட்டேன். ஊருக்கு இந்த மாதிரி வெளியில் ட்ரிப்பு ஷோஸ்லாம் போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு ரோப்பில் கட்டுருவேன். எதுக்குன்னா இது நல்லா ஸ்ட்ரெச்சபிள் இது. ஸோ அது நினச்சா அது வெளியில் பறந்து கொஞ்சம் மேலே கீழே உட்காந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டு திருப்பி உள்ளே வந்து உட்காந்துக்கும். ஏன்னா இவனை வந்து நம்பவே முடியாது, எனி டைம் வந்து கவ்வுனாலும் கவிடுவான். ஸோ அதுக்கு பயந்தே வந்து இந்த மாதிரி வெளியில் போனால் கட்டி போட்டு போக வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நான் வந்துட்டேன்னா ஃப்ரீயாக அவுத்து விட்ருவேன். சான்சா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லு சான்சா. இவனுக்கு வந்து கண்டிப்பாக சிக்கன் இல்லைனா சாப்பிட மாட்டான். சொல்கிறா, உனக்கு சிக்கன் வேணுமா முட்டை வேணுமா சொல்லு. கோபாலு சாப்பிட்றியா கோபாலு? இவனுக்காக போயிட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸு, அதுவும் சாதா ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, ப்ரான் இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக ப்ரான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆரிச்சு வச்சா சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பறக்காத மூதேவி மோந்து பார்த்துட்டு மிச்சம் வச்சான்னு வச்சுக்கேன் அவனை போட்டு. டேய் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்ரா, ப்ரான் ப்ளஸ் சிக்கன்ரா, சூடாக இருக்குன்னு சாப்பிட மாட்றானோ, சாப்பிட்றா அட்டாப்பாவி. இவனுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஐட்டம் இருக்குது, லிவரு. அந்த லிவர் வந்து அவனுக்கு பிடிக்கும், பட் ஆனால் இருந்தாலும் சரி ஓகே அதை நாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போதைக்கு இதை வைப்போன்னு சொல்லி வச்சா வாய் கூட வைக்கலைங்க. டேய், கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வந்ததுக்காக கொஞ்சமாக சாப்பிட்றா. சரி, இவன் சாப்பிட்றதுக்குள்ள நம்ம பேக்கிங் வேலையை முடிச்சுட்டு வந்துடும். ஷூட்டுக்கு முக்கியமான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு. ஸோ இந்த ஹெல்மெட்டை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஷோஸில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதுவும் நம்மளோட ரைடெக்ஸ் ஸ்பான்சரில் வந்த ஹெல்மெட் தான். அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது அப்படின்ட்டு எடுத்தாச்சு. இது வந்து ப்ளூ ஹார்பர் பாட்டிலோட ஐயோ பிஞ்சு இருக்குது. நாளைக்கு போய் அங்கே போய் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்க வேண்டியதான். ப்ளூ ஹார்பர் வந்து நம்ம ஸ்ரேயாஸ் தாடிக்கார நண்பர் எடுத்துகிட்டு வர்றாரு, அதை வாங்கி இதில் ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா ஷோ பண்ணும்போதெல்லாம் நாங்கள் இன்டர்காம்குள்ளே எங்களுக்குள்ளே நாங்களே பேசிப்போம். யூஸ்வலாக நம்ம எல்லா ஷோக்கும் ஷேக்கர் எடுத்துகிட்டு போய்டும். ஏன்னா எனர்ஜி ரொம்ப டவுனாக இருந்தால் இந்த மாதிரி வே ப்ரோட்டீன்ஸ் லோட் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக போட்டு சாப்பிட்லாம். அது இல்லாமல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிரியேட்டின், ப்ரீ ஒர்க் அவுட்டு எல்லாமே இருக்குது. ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்ற ரைடர்ஸ்லாம் அமைதியாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களாம் ஜிம்முக்கு போக மாட்டாங்க. நான் மட்டும் ஒரு 1/2 ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட்டை போட்டு சும்மா அப்படியே விறுவிறுன்னு மண்டை சூடில் உள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா டெட்லிஃப்ட்னு ஒரு பிராண்டு ரீசெண்டாக இப்போ தான் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ரத்த கொதிப்பு, அது வந்து பிளட் லாக் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தேன். அது ஐயோயோ ரொம்ப சொருகுதுப்பா, அதனால் இதை மாற்றிட்டேன். அப்புறம் வெயில் அடித்தா மூஞ்சிக்கு போடுறதுக்கு இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இதை நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது ஹெல்மெட் போடும்போது போடுறது கிடையாது, ஹெல்மெட் போடாத டைம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. நான் முடிஞ்சால் வந்து இதோட லிங்க் வந்து நான் போடுறேன். இதுங்க நான் ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்களா இதோ பாருங்கள், ஃபுல்லாக இங்கே ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிவிடும். அது இல்லாமல் இங்கே ஒரு கேப் மாதிரி ஒரு மாடல் வந்துடுது. ஸோ அந்த சன் ஷேடு போட்டால் கூட உங்களுக்கு கண்ணில் படாது. ஸோ இப்படி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஏற்றி போட்டால் அதுதான் பக்காவாக இருக்கும். ஷோஸ்க்கு இதான் போட்டு போயிருக்கேன். நல்லா சீரியஸாக சொல்கிறேன், ஒர்த்து. வெயில் சுத்தமாக படாது, உங்களுக்கு ஒரு ஹெவியாகவும் இருக்காது, ஏதோ லைட்டாக போட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ஃபேஸை மட்டும் நல்லா பாதுகாத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நல்ல கலரில் இருக்கோம், இல்லை தீஞ்சு போயிட்டா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. ஸோ அதுக்காக இது ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம தாடிக்கார நண்பருக்கல்ல ஷேயாஸ், அவரோட கடையில் ஆட்டையை போட்ட க்ளவுஸு. ஸோ ஷூட்டுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இதுவும் அவர் கடையில் ஆட்டையை போட்டு தான். இது வந்து ஹெல்மெட், இது போட்டு ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஸோ அந்த முடி கொட்டாது. இதுவும் ஒரு மாதிரி ஒரு சன் ப்ரொடெக்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் நமக்கு யூஸ் ஆகும்.
அதுக்கப்புறம் நம்மளோட மல்டி விட்டமின், ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக தவறாமல் எடுத்துருவேன். எனி டைம் டயட்டில் இருக்கிறதுனால, அதுவும் லோ கார்ப் டயட்டில் வேறு இருக்கேன். அதனால் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் மொத்தமாக இப்போ பேக் பண்ணி ஃபுல் லோட் பண்ணிட்டா நம்ம மோரா நண்பர் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து அப்படியே நேராக ஸ்டான்லி ஷெட்டுக்கு போகிறோம். கங்குவா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கங்குவா வந்து நம்ம கூட பிக்கப் ட்ரக்கில் தான் வருது. ஸோ அதை தூக்குறோம், நேராக டேமனா வீட்டுக்கு போகிறோம், வண்டியெல்லாம் லோட் பண்ணுறோம், அப்படியே அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். அவ்வளோதான், போகிறோம், ஷூட்டை தெரிக்க விட்றோம். எல்லாம் ஆல் குட் எல்லாமே பேக் பண்ணி பக்கா பார்த்துட்டேன். நானும் ரெடி. நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிடலாம். பாய் சாஞ்சா, பாய் மைலோ. போடுற சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடணும், சரியா? சிக்கன் பிரியாணி தான் வேணும், நடம் பிடிக்கக்கூடாது. பாய் 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 பாய். கங்குவா வந்து ஷூட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வண்டி வந்து ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கங்குவாவும் ஸ்ட்ரேயஸ் நம்ம தாடிக்காரோட நண்பர் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வண்டி தான் வந்து நம்ம போகிற வண்டி ஜெனானு. நம்ம காட்டுப்பூச்சியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பரட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஜெனானு அதில் வந்து லோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஜெனான்லேயே ட்ரிவாண்ட்ரம் போகிறோம் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை எடுப்போம். இப்போ ரைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன டாஸ்க்குனா, இங்கேருந்து டேம்பாய் வீடு வரைக்கும் இதை ஓடிட்டு போகணும். அதுதான் டாஸ்க்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? இந்த வண்டிக்கும் இந்த ஹெல்மெட்டுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா பார்த்தீங்களா? ஆனால் இதை போட்டு தான் இங்கேருந்து ஓடிட்டு போகிறோம். நம்மளோட ஹெல்மெட்லாம் பேக்கில் சேஃபாக வச்சாச்சு. இந்த வண்டியை மட்டும் லோட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். பக்காவாக இருக்கும். போகலாம். ஃபைனலி நம்மளோட டேம்பாய் கண்ணாடிக்கார நண்பரோட வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா, முதியவர் பார்த்தீங்களா, முதுகு போஸ்டரே பார்த்தீங்களா, பேக் பெயினில் பாவம் தத்தளிச்சிருக்காரு. ஆனால் சாரி, நான் வண்டியில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு தவறு நடந்து போச்சு. அது லைட்டாக வச்சுக்கிட்டு இப்படி தனியாக இப்போ இல்லை, இப்போ நீ அழுத்தி வச்சிருக்க, அது வந்துச்சு. என்னடா அது தனியாக வந்துச்சு. ஒட்டு போட்டு வண்டியை ஓட்டுனுக்கிறியா? நான் 400 NS ஒரு பொறுப்பே இல்லையா உனக்கு? பஜாஜ் ஸ்பான்சர் கொடுத்த பைக்கை இப்படி யாராவது ஒட்டு போட்டு, இதோ பாருங்க ஃபெவிக்கிக்கு மக்களே, இருட்டு என்னால் சரியாக காட்ட முடியல. ஆனால் நாள் பார்த்தீங்களா ஃபெவிக்கிக் போட்டு வச்சு ஓட்டின்னு இருக்காரு. பண்ணிக்கை நான் வர்ற வழியில் ஃபுல் டஸ்ட்டுண்ணா, ஃபுல் டஸ்ட்டில் முன்னாடி வேறு சேர் வேறு. என் பேகை லைட்டாக காட்டேன், பேக் மாட்டேன். நான் ஸ்விஸ் மிலிட்ரி பேக்டா, புது பேக்கு போச்சு. இதுக்கு நான் பள்ளி ரிவெஞ்ச் எடுக்காம போட மாட்டேண்ணா. தலை நான் கிளச்சை உண்ணா கரெக்டாக ஏற்றுனா, அதெல்லாம் ஸ்பீடாக ஏற்றலாம், வீலிலே ஏற்றலாம். அதிலெல்லாம் கைஸ் வீலியில் ஏற்றுங்க கைஸ், அப்போ தான் மாசாக இருக்கும், எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். ஆஃப் பண்ணுங்க, பிரேக்கை பிடிங்க. அவ்வளோதான், பக்கா. ஏய் பிரேக் பிடிங்க, பிரேக் கைஸ். பிரேக்கை பிடிச்சி கரெக்டாக தூக்குங்க. நான் புஷ் பண்ணவா? தள்ளுங்க, எல்லாம் சேர்ந்து தள்ளுங்க. தள்ளு. அவ்வளோதான். என்னோட வண்டி இருக்க வேண்டிய இடம் அது. இந்த கண்ணாடிக்காரரோட வண்டியை ஏற்றிருக்கீங்க நீங்கள். என் வண்டி இருக்க வேண்டிய இடம். என்னை ஏமாற்றி என் வண்டியை மட்டும் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுட்டு உங்கள் வண்டியை மட்டும் சேஃபாக அப்படியே உள்ளே உட்காந்துருப்பாராம். பின்னாடி இவரோட வண்டி இருக்குமா, அப்படியே எடுத்துகிட்டு வருவாராம். மைசூருக்கு எப்படி போனானோ அதே மாதிரியே அதே பவரோட வந்திருக்கான் பேர் நம்ம காட்டுப்பூச்சி. வண்டியெல்லாம் வந்து ஃபுல்லாக பக்காவாக லோட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம காட்டுப்பூச்சி இங்கே இறக்கி விட்டாச்சு. நம்ம மோரா நண்பர் வந்து நம்ம காட்டுப்பூச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். நம்ம வந்து அந்த 2 பல்சரையும் எடுத்துகிட்டு ஷூட்டுக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து நேராக அங்கே போயிட்டு நம்ம இறங்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா கைஸ்? நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா ஸ்டண்ட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளோதான். நீங்கள் எடுத்து திருவிழா தான் 50 கிலோமீட்டர் தான். சாப்பிட்டு முடிச்சு சந்திக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்குல்ல? இதுதான் நாட்டுக்கோழி. இது அல்டிமேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கோழி குண்டு பேர் சொல்லுவாங்க, முட்டை தெரியாது உனக்கு? அப்படியே சாப்பிடுவாங்க. ஆமா, ஒரே வாயில முழுங்கிடணும், அப்படியே முழுசா முழுங்கிடணும். ஒரு டைஜஸ்ட் ஆயிடுமா? டைஜஸ்ட் ஆயிடும். ட்ரை பண்ண. மென்ன கூடாது, முழுங்கடா. கைஸ் ஆட்டோவில் போய், அதாவது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு திருப்பி ஆட்டோவில் வந்து இறங்கி கார் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபுல் ஃபன்னு தான் கைஸ். இந்த ட்ரிப்பே வந்து ஃபுல் ஃபன் தான். சரி, இதுக்கப்புறம் எங்கேயும் ஸ்டாப்பிங் கிடையாது. ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆயிரும். ரீச் ஆனதுக்கப்புறம் என் வண்டிலாம் எந்த கண்டிஷனில் இருக்குது போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஆரம்பிச்சுதான் தொலை தாங்க முடியல. எங்கந்தாலும் வீடியோன்னு எங்க உயிரை வாங்குறேன். ஆர்மி பிரேக்ராஜ் ஸ்குவாட் பாருங்க, என்ன கழுவி ஊத்துறாரு. விடாதீங்க, ரோஸ்ட் பண்ணுங்க, டாட்லெஸ் ஸ்டன்ஸ் விடாதீங்க. காய்ஸ் ஃபைனலி நம்ம ட்ரிவாண்ட்ரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நம்ம தங்க போகிற 5 ஸ்டார் அப்பார்ட்மெண்ட். 5 ஸ்டார்னு சொல்ல முடியாது, ஒரு 3 ஸ்டார் 2 ஸ்டார் வச்சுக்கோங்க.
இந்த 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 பேக்கில் தான் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம ரைடெக்ஸ் ஜாக்கெட் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நமக்கு ஒரு புது பிராண்ட் வந்து ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் வீடியோ கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து நம்ம தாடிக்கார நண்பர் வந்து கழட்டிட்டு இருக்காரு. நாளைக்கு மார்னிங் வந்து 5 o'clock தான் ஷூட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நம்ம மேலே போயிட்டு ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு, இங்கே லோக்கலில் ஒரு ஜிம் இருக்கா, கோல்ஸ் ஜிம். இந்த அருணாலாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஜிம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி லைட்டாக மசில்லாம் பம்ப் பண்ணிட்டு நல்ல ஒரு ரெஸ்ட்டை போட்டு மார்னிங் ஷூட்டை வந்து வேறு லெவலில் முடிச்சு விட்றோம். கைஸ், நமக்கு வந்து நாளைக்கு தான் ஷூட்டு, மார்னிங் தான். அதனால் இன்றைக்கி நைட் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கிளம்பி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். எந்த ஜிம்முன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ் ஜிம் தான். ஒரு வெறியான ஜிம்மு, பயங்கரமாக இருக்கும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிம்மு, நான் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். நம்மளோட டீம் ஹெட் வந்து இங்கே மெம்பர்ஷிப் வச்சிருக்காரு. ஸோ அவர் பேரை சொல்லிட்டு நானும் உள்ளே வந்துட்டேன். நம்மளுக்கும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ரொம்ப ட்ரெயின் பண்ண முடியாது, ஏன்னா நாளைக்கு நமக்கு ஷூட் இருக்குது. அப்புறம் கிராம்ப்ஸ்லாம் ஆகும், ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் லைட்டாக மசிலை மட்டும் பம்ப் பண்ணிட்டு அப்படியே ஒரு போசிங் செக் மட்டும் பக்காவாக ஒன்று போட்டு ஃபுல்லாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஷூட்டை வந்து பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் பிளானு. ஸோ இன்றைக்கி வந்து பேக் மசிலும் பையும் ட்ரையும் மட்டும் லைட்டாக ட்ரெயின் பண்ணலாம். ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு பக்கா போசிங் செஷனை போடலாம். கமான். அடுத்தது வந்து பை ட்ரை மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம வந்து பை ட்ரெயின் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலாக பைசப் கேர்ள் வந்து ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட்டு. சின்ன வயசில் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, பை மட்டும் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு. ஸோ அதனால் பை மட்டும் கொஞ்சம் ஓவர் ட்ரெயின் பண்ணுவேன். நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஓவர் ட்ரெயின் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமாக இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் நாளைக்கு ஷூட்டு, கையை காலை நீட்டவே முடியாது. வந்த ட்ராவல் டயர்டுக்கும் அதுக்கும் பயங்கரமாக கிராம்ப் ஆகும். அதனால் கண்ட்ரோல் பண்ணி சும்மா லைட்டாக பண்ணிக்கலாம். கைஸ், குட் ஒர்க் அவுட் செஷன். ஓவர் ட்ரெயின் பண்ணாமல் ஜஸ்ட்டு மசில்ஸை மட்டும் பம்ப் பண்ணி நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீலாக இருக்குது. வெறும் 3 மசில் தான் ட்ரெயின் பண்ணேன். பை, அப்புறம் ட்ரைசப்ஸு, அப்புறம் பேக் மட்டும் ட்ரெயின் பண்ணேன். ஸோ இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஓவர் ட்ரெயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு. ஆனால் ஐ ரியலி மிஸ் திஸ் ஜிம். உள்ள ஆம்பியன்ஸு, அந்த லைட்டிங்கு, மிஷின்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரிவாண்ட்ரம் வந்து ஷூட் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு 3 days தங்கி இருந்து ஒரு 3 days கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் போவேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஒர்க் அவுட் முடிச்சோடனே நான் பண்ணுற ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறது தான். ஆக்சுவலாக ஜிம்லேயே எடுத்துருக்கணும், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி பறக்க கிளம்பி வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி சாஷெட் வச்சுருப்பேன், என் பேக்கில் எப்போதுமே இருக்கும். ட்ராவலில் வர மாதிரி இருந்தால் இது பிளிங்கிட்லேயே கிடைக்கும். ஏன்னா பாக்ஸையே தூக்கிட்டு கேரி பண்ண முடியாது, இல்லைனா அதை ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கூப் போட்டு அதை வேறு தூக்கிட்டு போகணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 5 நாள் ட்ரிப்னா 5 பாக்கெட், ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, பக்காவாக செட்டில் ஆகிடும் கைஸ். ஸோ நம்மளோட ஒர்க் அவுட் செஷன்லாம் பக்காவாக சூப்பராக முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. என்னென்னா, நாளைக்கு எடுக்க போகிற ஷூட்டுக்கு வந்து நம்மளோட பைக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு கேரேஜில் எடுத்துகிட்டு போய் விடணும். ஸோ அங்கே வந்து பைக்கை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் எடுத்துகிட்டு விட்டுட்டு மட்டும் வரணும். அதோட நம்மளோட ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம ஷூட்டுக்கு போனால் போதும். ஸோ அதனால் இப்போ அந்த வேலையை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். நம்மளோட பைக்ஸ் எல்லாம் வந்து கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். ஃபைனலி நம்மளோட வண்டி வந்து நம்ம கைக்கு வந்துச்சு. ஏதோட தாரோட ஹேமர் வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. என்னதான் வந்து நம்ம வேற வண்டிலாம் ஓட்டினாலும் நம்மளோட பைக்கு, நம்மளோட செட்டப்பு அதெல்லாம் வந்து ஓட்டும் போதே ஒரு வேற லெவல் தான். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இது வரையும் எனக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்போர்ட்டில் என் வண்டி ஃபால்ட்டாக தான் வந்திருக்கு. இந்த ஒரு தடவை தான் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் வண்டி வந்து பக்காவாக வந்திருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வேறு ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கேரேஜில் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஷூட்டுக்கு ரெடி பண்ணோம். சென்னையில் எப்படி விட்டனோ அதே மாதிரியே இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வச்சா ஒன்று ஹேண்டில் பாரை நினைச்சிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஃபுட்ரெஸ்ட்டை உடச்சிடுவாங்க. இந்த ஒரு தடவை தான் வண்டி எதுவுமே ஆகாமல் சூப்பராக வந்திருக்கு. நாளைக்கு அச்சு பறக்கலாம். இந்த ஹெல்மெட்டில் தான் ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கேன். நம்மளோட புதுசாக ஒரு ஸ்பான்சர் கிடச்சிருக்கு, அந்த பேக்கில் கூட இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதையும் வந்து நாளைக்கு ரிவீல் பண்ண போகிறோம். அதுவும் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாட்டர் வாஷ் பண்ணும்போது மறக்காமல் உங்ககிட்ட சொல்லணும், கட்டிங் ஆயில் போட்டு அடிச்சிடாதீங்கன்ட்டு. ஏன்னா கட்டிங் ஆயில் அடித்தா என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா பிரேக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. சீரியஸாக அதே அது மாதிரி ஜவு மாதிரி ஆகிடுது. லாஸ்ட் டைம் எனக்கு அதான் பிரச்சனையாச்சு. ஸோ இந்த தடவை வந்து நான் கண்டிப்பாக அதை வந்து அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். சரி, கமான் கைஸ், நேராக போகிறோம், வண்டியை கேரேஜில் விடுறோம், வாட்டர் வாஷ் பண்ணுறோம், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் குடிக்கிறோம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறோம். வண்டி ஃபுல்லாக முடிஞ்சுது, பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. க்ளீன் பண்ணோடனே சும்மா வேறு லெவலில் இருக்குது. நாளைக்கு ஷூட்டில் ஷார்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணதுனால. இந்த காரு வாட்டர் வாஷு ப்ளஸ் கேரேஜ் வந்து 24 hours ஆங்க. இதோ பாருங்கள், இங்கே கேரேஜு, அப்படியே இந்த பக்கம் கஃபே,
அப்படியே இந்த பக்கம் பார்க்கிங்கு சிட் அவுட் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க. 24 ஹவர்ஸும் வண்டி வந்துட்டே இருக்குது. வர்ற வண்டியெல்லாம் அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. சென்னையிலலாம் நம்ம தான் பாவம் 6 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க வாட்டர் வாஷ். நம்ம ஊரில் காட்டுப்பூச்சி மாதிரி, இந்த ஊரில் வந்து வெட்டுக்கிளி. பார்த்தீங்களா? சேம் தான், இதுவும் குளோபல் வெர்ஷன் தான். நம்ம வண்டி வந்து கலர் வந்து கிரே, பேட்டில் கிரே. இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா க்ரீனு. வெட்டுக்கிளி நண்பர் வந்து பயங்கரமாக இருக்கார். சூப்பராக இருக்குது கை. சரி, நம்ம இப்போ இங்கேருந்து நேராக நம்ம ஷூட் லொக்கேஷனுக்கு போய் வண்டியை ட்ராப் பண்ணிட்டு ரூமுக்கு போக வேண்டியதுதான். இந்த ஷாப்பிங் மாலோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடியில் தான் நம்ம ஷூட்டே நடக்க போகுது. மாலுக்கு கீழேருந்து அப்படியே சுற்றி வந்து மேலே வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரே ஸ்டெப்பு தான், அப்படியே மேலே போனால் நம்மளோட ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ எல்லா வண்டியும் பக்காவாக லைன் அப் பண்ணி விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி ஒர்க் டன். ஸோ ரூம் போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து ஷூட்டில் பேரட்டி எடுக்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் கைஸ். குட் மார்னிங் கைஸ், வி ஆர் ரெடி ஃபார் த ஷூட். நம்ம வென்யூ கிளம்பிட்டு இருக்கோம். நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சர்ப்ரைஸ் வந்து இதுதான். கிராம்ஸ்டர்லேருந்து நமக்கு வந்து ஜாக்கெட்டும் ரைடிங் பேண்ட்ஸும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இதை போட்டுட்டு புது பிராண்ட் நியூ நமக்கு ஸ்பான்சர் அந்த இதை போட்டுட்டு தான் அந்த ஷூட்டே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபிட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வர ஷூட் எல்லாத்துக்குமே வந்து கிராம்ஸ்டர் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். சீரியஸாக சொல்கிறேன், நான் நிறைய ஜாக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரைடெக்ஸில் கூட நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் பெஸ்ட்டு தான். கம்பேரிட்டிவ்லி இது எனக்கு ஃபிட்டும் சரி கம்ஃபர்டபுளும் சரி பயங்கரமாக இருக்குது. சும்மா தெரிக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட ரூம்லேருந்து ஃபுல் கியரப் பண்ணி ரெடி ஆயாச்சு. நேராக வென்யூ போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஷூட் எடுக்கிறோம். நேற்று நைட்டு நான் ஒரு மாலுக்கு கீழேருந்து ஒரு இடம் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம் தான் அது. அந்த மாலோட டெரஸில் தான் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். இடம் பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இதோ பாருங்கள், பக்கத்துலேயே ஏர்போர்ட்டு, அந்த ஃப்ளாக் கூட இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கியரப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ராக்டிஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட் ஆரம்பிக்க போகிறோம். கங்குவை பார்த்தீங்களா, வண்டிலாம் ஃபுல் பக்கா க்ளீனாக இருக்குது. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா புது டயரு ஷூட்டுக்காக போட்டது. பட் ஆனால் இந்த டயரை வந்து செட் பண்ணணும், அதுதான் பெரிய டாஸ்க்கு. உங்களுக்கு தெரியும், ஸ்டண்ட் ரைடிங்கில் புதுசாக ஒரு டயர் போட்டால் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸை போடுறோம், நல்ல ஒரு டச்சப்பை போடுறோம், அதுக்கப்புறம் ராக் பண்ணுறோம். காய்ஸ், ஷூட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டு உரிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டுருக்காங்க. ஷூட் அப்போ நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது, டைம் இருக்காது. அதனால தான் அந்த பிரேக் டைமில் எடுக்கிறேன். ஸோ ஸ்பாட்டை பார்த்தீங்களா, சரியான க்ரிப்பு, பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் வீலிஸ்லாம் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வீலி பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு போலீஸ் பெர்மிஷனோட ஒரு இடம் கொடுத்து ஷூட்டும் பண்ண சொல்லி ஸ்டண்ட்டும் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரிலாம் வாய்ப்புலாம் ரொம்ப கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பேசிக் வீலி நடுவில் ஒரு மேடுப்பாப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த மாதிரி நம்ம சின்ன இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டுமா, இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் கிடைக்கும் போது சும்மா பறக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு தடவை பண்ணலாம் ஒரு பேசிக் வீலி. ஏன்னா நம்ம ஸ்பாட் அந்தளவுக்கு பெருசு கிடையாதுல்ல, கொஞ்சம் சின்னது தானே. ஸோ இந்த மாதிரி பெரிய இடம் இருக்கும்போது சும்மா ஜாலியாக இருக்குது பண்ணுறதுக்கு. அப்படியே வீலியில் ஆடியன்ஸ்க்கு ஒரு கை காட்டுறான். ஜஸ்ட் மிஸ், வண்டி ரைட்டில் போயிடுச்சு, கண்ட்ரோல் பண்ணி இறக்கிட்டேன். இன்னொரு பேசிக் ஸ்டெச் பண்ணுறேன். ஜாலியாக இருக்குது கைஸ், கடல் மாதிரி இருக்க இடம், சும்மா என்ஜாயபிளாக பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு மேடு இருக்குது, இப்போ பாருங்க. கரெக்டாக அந்த மேடுகிட்ட போகும்போது மட்டும் வண்டி ஏறி இருக்கும், பார்க்க பாருங்க, அங்கே பாருங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம தான் ப்ரொஃபஷனல் ஆச்சு, கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இறக்கிடலாம். இப்போது ஸ்டாப்பி பண்ணலாமா? ஆனால் ஸ்டாப்பி க்ரிப்பு செம்மையாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் ஸ்லிப் ஆகுது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இடம் பார்த்து அடிக்கணும், அடித்தா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி அந்த மேட்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ரெடி காய்ஸ், அப்படியே ஒரு 180 டர்ன் பண்ணுறேண்ணா. அடுத்து இப்போ ஒரு 180 டர்ன் பண்ண வேண்டியதுதான். யூஸ்வலாக ஷூட் அப்பெல்லாம் அந்த மாதிரி டைமே கிடைக்காது, இந்த தடவை நம்ம கிடச்சிருக்கு. இன்னொரு 180 டர்ன் பண்ணலாமா? ஜாலியாக இருக்குது கைஸ். அதுவும் ஒரு கேரளாவில் ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு மால் மேலே உட்காந்து ஜாலியாக ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, 180 டர்ன். அடி செம்மையாக இருக்குது. இந்த தரைக்கு வந்து இப்போ டோனட்ஸ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் ட்ரிஃப்ட் பண்ணுறேன். எப்படி இருக்கும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். எப்படி இருக்கு? சரியான கிரிப் இந்த ஏரியா மட்டும்.
பயங்கரமாக இருக்கு. இந்த கிராம்ஸ் இருக்கு, அப்புறம் அந்த ஹெல்மெட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஸ்டண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஒரு ட்ரிஃப்ட் பண்ணலாமா? வா, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸ்ட்ரீட் போலில் எடுத்துகிட்டு போய் விட்டுருப்பேன். ஐயோ என்னண்ணா செயின் கலந்து மாட்டிச்சு. ஒன்றுமே பண்ணலண்ணா, ட்ரிஃப்ட்டு தானே பண்ணேன். ஐயோ போச்சு, ஹெட்டிலேருந்து ஆயில் லீக் ஆகுதுண்ணா. இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தேன் ஷூட் பண்ணோன்ட்டு. எப்படி ஆயிடுச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல ஆகும்ன்ட்டு. சரி பண்ணிடலாம்ல இப்போது.